அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரசூல்லா சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒருத்தருடைய உணவு 2 பேருக்கு போதுமானது, 2 பேருடைய உணவு 3 பேருக்கு போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ரசூல்லா 2 சஹாபாக்களை ஒப்பந்த சகோதரர்களாக ஆக்கி வைக்கிறாங்க. அவங்க 2 பேரும் யார் அப்படின்னா, அபூதர்தா ரலியல்லாஹு அவங்களும் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவங்களும் தான். ஸோ இவங்க 2 பேரையும் ஒப்பந்த சகோதரராக ரசூல்லா ஆக்கி வைக்கும்போது, அப்போது அபூதர்தா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு சல்மான் ஃபாரிசி அவர் போகிறாரு. ஸோ இவர் போய் அங்கே விருந்து வைக்கணும் இல்லையா, விருந்தாளியாக அவர் அங்கே போயிருக்கும்போது அபூதர்தா ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவியை பார்க்குறாங்க, உம்மு தர்தா ரலியல்லாஹு அவங்கள பார்க்கும்போதே, என்னடா இவங்க இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் இப்படி அழுக்கான ட்ரெஸ்ஸாக போட்டிருக்காங்கன்னு நம்ம ஒருத்தவங்கள பார்த்தா எப்படி ஆச்சரியமாக பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஒரு அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸாக நீட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ அப்போ அந்த சஹாபி கேட்குறாங்க, ஏம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சஹாபிய பெண்மணி சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரர் அபூதர்தாவுக்கு இந்த உலகமே தேவையில்லை போல, அவர் இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபடுறது கிடையாது, இந்த உலகமே அவருக்கு தேவையில்லை போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அபூதர்தா ரலியல்லாஹு அவங்க சாப்பாடு செஞ்சு சல்மான் ஃபாரிசியை கூப்பிடுறாங்க. ஸோ அவர் சாப்பிட உட்காரும்போது இந்த சஹாபி சொல்கிறாரு, நீங்கள் சாப்பிடுங்க, நான் நஃபீலான நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூதர்தா சொல்கிறாரு. உடனே சல்மான் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் சாப்பிடலை அப்படின்னா நானும் சாப்பிட மாட்டேன். ஒன்று 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம், இல்லைனா 2 பேருக்குமே சாப்பாடு வேணான்ற மாதிரி, நீங்களும் சாப்பிடுங்க, இல்லைனா எனக்கும் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். உடனே அந்த சஹாபி, சரி வீட்டுக்கு வந்த விருந்தாளியாச்சே, விருந்தாளியை சாப்பிடாம விடலாமான்ற ஒரு தாட்லேயும், ரசூல்லா விருந்தாளியம் கண்ணியப்படுத்த சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ அதெல்லாம் நினச்சி அந்த சஹாபியும் என்ன செஞ்சிட்டாரு, உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் அன்னைக்கு அந்த நோன்பை விட்டுட்டார். உடனே அடுத்த அந்த இரவு வருது. அந்த இரவில் நீங்கள் தூங்குங்க, நான் போய் தொழுதுட்டு வர்றேன் அப்படின்னு அவர் போகிறார். நான் போய் இரவு தொழுகையாக தொழுதுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறார். அப்போது சல்மான் ரலியல்லாஹு அவங்க, நீங்கள் போகாதீங்க, நீங்கள் படுங்கன்னு சொல்லிட்டு படுக்க வச்சிடுறாங்க. உடனே அவரும் தூங்கிட்டார். சரி கொஞ்சம் நேரம் கழித்து சல்மான் ரலியல்லாஹு அவங்க தூங்கியிருப்பாங்கன்ட்டு இவரும் மறுபடியும் எந்திரிச்சு மறுபடியும் தொழுக போகிறாரு. அப்பையும் சல்மான் ரலியல்லாஹு அவங்க படுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை படுக்க வச்சிடுறாங்க. திரும்பவும் அவர் தூங்கிடுறாரு. இதுக்கப்புறம் சுபுஹுடைய நேரத்துக்கு முன்னாடி ஒரு நேரம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் எழுப்பி விடுறாங்க. எழுப்பி விட்டு யார் எழுப்பி விடுறா, சல்மான் ரலியல்லாஹு அவங்க அபூதர்தாவை எழுப்பி விடுறாங்க. வாங்க இப்போ எந்திரிங்க, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, நம்ம அந்த தொழுகையை நம்ம 2 பேரும் சேர்ந்து தொழலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு தொழுகிறாங்க. தொழுதுட்டு அந்த சல்மான் ரலியல்லாஹு அவங்க அபூதர்தா ரலியல்லாஹு அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுடைய இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்குது, அதே சமயம் உங்களுக்கு நீங்கள் செஞ்சிக்க வேண்டிய கடமை இருக்குது, உங்களுடைய குடும்பத்தினருக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது அப்படின்ற ஒரு அட்வைஸையும் சல்மான் ரலியல்லாஹு அவங்க அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில் இந்த சஹாபி, இவர் இப்படி பண்ணிட்டாரே, நம்முடைய நோன்பு போச்சு, தொழுகை அந்த அன்னைக்கு சரியான நேரத்தில் இரவு தொழுகை நம்ம ஃபுல்லாக தொழுவோம், அந்த டைமிங்கெல்லாம் விட்டு தொழுகிற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு வருத்தத்தோடைய அந்த சஹாபி போகிறாரு. ரசூல்லா கிட்ட போய் குடுகுடுன்னு போய் சொல்கிறார், இந்த மாதிரி சல்மான் என்ன பண்ணார், இந்த மாதிரி எனக்கு அட்வைஸ் கொடுத்தாருன்னு சொல்லும்போது ரசூல்லா சொல்கிறாங்க, சல்மான் உண்மையை தான் சொன்னார் அப்படின்றத ரசூல்லா சொல்கிறாங்க. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருந்தாலும் அதை சரிவர செய்யணும். அது அளவுக்கு மீறி நம்முடைய உடம்பை நாம் கவனிக்காமல், நம்முடைய குடும்பத்தினரை கவனிக்காமல், மனைவி மக்களை கவனிக்காமல் நாம் அதை செய்யக்கூடாதுன்றதையும் நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. ஒரு சஹாபி கூட என்ன செய்வாங்க, நான் நாளெல்லாம் நோன்பு நோக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூல்லா தடுத்தாங்க அப்படின்ற ஹதீஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஒரு பெண் நோன்பு வைக்கணும், நஃபீலான நோன்பு வைக்க போகிறா அப்படின்னா கூட தன்னுடைய கணவனிடத்தில் கேட்கட்டும்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் மார்க்கத்தையும் சரி, நம்முடைய வாழ்நாள் உலகத்தின் வாழ்க்கையும் சரி சரிவர அமைச்சிப்போம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.